4 திசையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்களாம். பார்ப்பனப் பெரியவர்கள் பல்லாண்டு பாடினார்களாம். கதிர் போன்று ஒளிவிடும் தீபத்தை கலசத்தோடு ஏந்தியபடி சதரிள மங்கையர் வந்து எதிர்கொண்டார்களாம். மத்தளம் கொட்டினார்களாம். சங்குகள் வரிசையாக நின்று ஊதினவாம். முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பந்தலில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தலம் பற்றினானாம். அவன் இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் துணையல்லவா? அவன் நன்மையுடையவன் அல்லவா? ஆகவே செம்மையுடைய திருக்கையால் பாதம் பற்றி அம்மி மிதிக்க வைத்தானாம். அவன் எப்படி? ஏ வெண் சங்கே, நீ சொல். அவன் வாய் இதழில் கற்பூரம் மணக்குமோ? கமலப்பூ மணக்குமோ? அந்த திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ? ஏ சங்கே, பெரும் சங்கே, வலம்புரிச் சங்கே, பாஞ்ச சன்னியமே, அவன் இதழ்ச்சுவையை எனக்குச் சொல்ல மாட்டாயா? ஏ மேகங்கள், விண்ணில் மேலாப்பு விரித்தார் போன்ற மேகங்கள், மாமுத்த நீர் சொரியும் மாமுகில்காள், களங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள், கார்காலத்தெழுகின்ற கார்முகில்காள், மதையானை போலெழுந்த மாமுகில்காள், வேங்கடத்தை பதியாக வைத்து வாழும் மேகங்கள், எனக்கு பதியாகி என் கதியாக அவன் கருதவில்லையா? ஒரு பெண் கொடியை வதை செய்தால் இவ்வையகத்தார் மதிப்பாரா? நாச்சியார் துடிக்கிறார், நாமும் துடிக்கிறோம். நாச்சியார் உருகுகிறார், நாமும் உருகுகிறோம். நாச்சியார் கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். நாச்சியார் கொஞ்சுகிறார், தமிழும் கொஞ்சுகிறது.